மதுரை அரசன் ஃபுட் ஃபேக்ட்ரி சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். சின்ன கதை ஷேர் பண்ணிக்கலான்னு வருது. நிறைய புக்ஸ் சம்திங் நிறைய படிச்சிருக்கோம். பட் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் நிம்மதியே இல்லை அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பக்கம் போய் கேட்டுக்கிறான். சாமியார்கிட்ட போய் கேட்குறான். அவருக்கு ஒரு தோட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது, அந்த பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு வா அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். அவன் ஓடுறான், ஒடியாரான், திரியிறான், பட்டாம்பூச்சி நிற்கவே மாட்டேங்குது. இவன் டயர்டாக ஆகிட்டான். சாமி என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி இப்போ அந்த பூச்செடியெல்லாம் இருக்குல்ல, அந்த இதில் போய் நீ உட்காரு, கம்முன்னு எதுவுமே பண்ணாமல் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் போய் உட்காந்துக்கிறான். ஒரு கொஞ்ச நேரம் ½ ஒன்றும் அப்படியே சைலண்ட்டாக உட்காரவும் அந்த பட்டாம்பூச்சியுமே அவன் மேலே வந்து உட்காந்துருக்குது. எல்லா பட்டாம்பூச்சியும் வந்து உட்காந்து போது பறக்குது. என்ன சாமி இது இப்படி? அதாண்டா லைஃபு. அதாவது எல்லா விஷயத்தையும் ஓடுறீங்க, முடியாதீங்க, ஒரு விஷயத்தை நிதானமாக நின்று எவ்வளோ பெரிய விஷயமாக தான் நின்று பாரு, தானாக கிடைக்கும். கிடைக்கிற விஷயத்த அனுபவிக்கணும். அது இல்லாமல் ஓடி 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 நீங்கள் உங்களை தொலைச்சிக்கிறீங்க, இருக்கிறவங்களை தொலைச்சிட்றீங்க, எல்லாம் தொலைச்சிட்றீங்க. ஸோ மனசை கண்ட்ரோல் ஆகுங்க. ஒரே பேச்சு காயக்கல்ப பேச்சு பண்ணுங்கள். லைஃப் நல்லாயிருக்கும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நம்மளோட மதுரை அரசு ஃபுட் ஃபேக்ட்ரிஸோட மிகப்பெரிய ஆசை. ஓகே, அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி, வணக்கம்.